நாங்கள் கோதுமை பிரியாணி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அவங்க 2 பல்லாரி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். ஓகேவா, இதை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ப்ளஸ் குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம். ஓகே, திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கோதுமை பிரியாணி. நம்ம பட்டை, லவங்கம், அன்னாசி பவுடர், அன்னாச்சி ஃப்ளவர் இதெல்லாம் போடலாம். எல்லாமே ஃப்ளேவருக்கு தான். நம்ம போட்டு நமக்கு வந்து பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். ஓகே, வதங்கிறப்பே கல்லுப்பு 2 போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். ஓகே, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்முறுவலில் வந்து ஆனியன் வந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு நம்ம போடுறோம். வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கோதுமை பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக கடையில் வாங்கி அவிச்சு காய போட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கோம். அதிகமாக மசாலா சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து காரம் அதிகமாக இருக்கும். வெறும் வத்தல் தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான். ஓகேங்களா, இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். கம்மி இதுலேயும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கோதுமை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் பக்குவம். நம்ம ஜஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வந்து கோதுமை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடியிலையும் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கல. இதுதான் கரெக்டான பக்குவம். ஓகேவா, ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இட். டேஸ்டி. ஓகே.